வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சத்யசாயி வடபிராந்திய முன்னாள் ஆன்மீக இணைப்பாளர் திரு சிவபாலன் ஐயாவோட மீண்டும் ஒரு முறை நாங்கள் இணைந்துள்ளோம். நல்லூரில் வந்து குடிச்சியில் வைபவம் ஒரு இது நடக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கொடிச்சியிலே உற்சவம் என்பது நல்லூரிலே ஒரு முதல் நாள் நிகழ்வாக மிகவும் சிறப்பாக நடைபெறும். அதாவது டச்சுக்காரர் காலத்திலே உத்திரச்சந்தையில் அமைந்திருந்த இந்த நல்லூர் கோயில் இடிபட்டு அதனுடைய கற்களால் யாழ் கோட்டை கட்டியதாக கூறுவார்கள். அந்த வகையிலே அதிலே இருந்த ஆறுமுக சுவாமியை பொதுமக்கள் காப்பாற்றுவதற்காக செங்குந்தர் மரபினர் என்று கல்வியங்காட்டிலே இருக்கின்ற மரபினர் அந்த ஆறுமுக சுவாமி தற்போது நாங்கள் நல்லூரிலே தரிசிக்கின்ற ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானையுடன் செங்குந்தா குளத்திலே அதை தூக்கி ஒழித்து வைத்தார்கள். அந்த குளத்திலே தூக்கி எறிந்து விட்டார்கள். எரிஞ்சதில் போட்டு மறைத்து விட்டார்கள் என்றே குறிப்பிடலாம். அதன் பிறகு அவர்களுடைய காலம் முடிந்தவுடன் மீண்டும் அந்த ஆறுமுக சுவாமி விக்கிரகத்தையும் வள்ளி தெய்வானை சமேத ஆறுமுக சுவாமி விக்கிரகத்தை எடுத்து வழிபாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். தற்பொழுது நாங்கள் காணுகின்ற ஆறுமுக சுவாமி அதேதான். அதன் பின்னரால் மற்ற விக்கிரகங்கள் எல்லாம் தோற்றம் பெற்றன. ஆகவே அந்த நன்றி கடனை அந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்காக நெசவு தொழிலிலே ஈடுபட்டிருந்த அந்த செங்குந்த மரபினரின் இடத்திலிருந்து அந்த கொடிச்சீலை ஊர்வலமாக மிகவும் சிறந்த முறையிலே பக்திபூர்வமாக கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. அதாவது சட்டநாதர் சிவன் கோயில் வீதியில் அமைந்துள்ள பாலமுருகன் ஆலயத்திலிருந்து ஒரு இதற்கென்று உருவாக்கப்பட்ட சிறிய தேரிலே அந்த கொடிச்சீலை உற்சவம் நடைபெறுகிறது. அந்த கொடிச்சீலை அதிலே வைக்கப்பட்டு நாதசுர மேள மரியாதைகளுடன் செங்குந்த மரபினரால் தேர் இழுத்து வரப்பட்டு நல்லூரிலே கொடியேற்றத்திற்கு முதல் நாள் 10 மணி பூசைக்கு முன்னதாக அது மூலஸ்தானத்திலே வைத்து வழிபடப்படுகிறது. இதேபோல்தான் திருச்செந்தூர் முருகனும் கடலிலே டச்சுக்காரர்களால் கடலிலே எறியப்பட்டு முருகன் அந்த இடத்திலே பொதுமக்களுக்கு அந்த இடத்திலே தேசிக்காய் ஒன்று கடலிலே மிதப்பதாக அடையாளம் காட்டி சுழியோடிகள் அந்த காலத்திலே அந்த ஆறுமுக சுவாமியை மீட்டு திருச்செந்தூரிலே வழிபட்டு வருகிறார்கள். அதே போல் நல்லூர் முருகனும் செங்குந்தா குளத்திலே ஒளித்து வைக்கப்பட்டு எடுக்கப்பட்டதினாலே இன்றும் நல்லூரிலே திருச்செந்தூர் முறையில் அதாவது பாணியிலான பூசை முறைகள் வழிபாட்டு முறைகளே பின்பற்றப்படுகின்றன. இது கொடிச்சீலை உற்சவத்தின் மகத்துவம் இதுதான். அந்த மக்கள் இன்றும் கூட கந்தசஷ்டி காலத்திலே அந்த நன்றியை மறக்காமல் அந்த வீர மக்கள் என்ற மரபிலே வந்த செங்குந்த மரபினர் சூரன் போர் அன்றும் வீரவாகு தேவர் முதலிய வீரர்களாக வேடமிட்டு கந்தசுவாமிக்கு முன்னால் சூரன் போரின் போது வலம் பெறுவதையும் நாங்கள் காணலாம். எனவே இந்த நல்லூரோடு செங்குந்தா மரபினருடைய தொடர்பு மிகவும் நெருக்கமானதும் தொடர்ந்து பேணப்படுவதுமாக காணப்படுகிறது. இது நல்லூரினுடைய ஒரு மகத்துவம். வேறெந்த கோயிலிலும் இருந்து இவ்வளவு தூரத்துக்கு கொடிச்சியிலே ஒரு குட்டி தேரிலே கொண்டு வந்ததாக வரலாறு இல்லை. அப்படி அத்தனை சிறப்பு வாய்ந்தது அந்த நல்லூர் கொடிச்சீலை உற்சவம். இதுப்பாக வெளிவராத பல நல்லூர் பற்றிய உண்மைகளுடன் சிவபாலன் ஐயா எங்களுடன் இணைந்துள்ளார். ஐயா, இந்த தெற்கு வாசல் கோபுரத்துக்கு பக்கத்தில் கந்தர் அனுபூதி வந்து ஏன் அவை அந்த அனுபூதியை பாராயணம் செய்யணும் அதை வச்சு? வணக்கம்.
நல்லொரு கேள்வி, நல்லொரு சுவையான பதில், உண்மையான பதில். ஆறுமுக சுவாமிக்கு நேர இருக்கிறது அருணகிரிநாதர். நல்லூருக்கு எதிரில் நீங்கள் வெறுங்கையும் காணாத மாதிரி ஆறுமுக சுவாமிக்கு நேரையே அருணகிரிநாதர் காட்சி கொடுக்குற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லூரில் காணலாம். மிகப்பெரிய கோபுரமும் அங்கே புதுசாக கட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு கிளி கோபுரம் என்று சொல்லி அதன் வாயிலுக்கு மேலே கிளியும் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை, தரிசனம் தருவதை நீங்கள் காணலாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஆத்மீக ரீதியாக நாங்கள் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கின்ற பொழுது, அருணகிரிநாதர் கூடு விட்டு கூடு பாய்கின்ற வேளையிலே ஒரு கிளியினுடைய உடலிலே தன்னுடைய ஆத்மாவை புகுத்தி, இந்த கிளி கோபுரம் என்று சொல்லி திருவண்ணாமலையிலே இருக்கிற கோபுரத்திலே இருந்து இருக்கின்ற பொழுது அருணகிரிநாதருடைய உடலத்தை அவருடன் போட்டிக்கு பாடியவர் எரித்து விட்டார். பேர் எனக்கு ஞாபகம் வரையில் எரித்து விட்டார். அருணகிரிநாதர் கிளியுருவில் இருந்த அருணகிரிநாதருக்கு மீண்டும் தன்னுடைய உடலிலே புக முடியாமல் போய்விட்டது. மீண்டும் அந்த கோபுரத்திலே அமர்ந்த போது முருகன் அவருக்கு கட்டளை எடுக்கிறான், அனுபூதி பாடுக என்று சொல்லி. அதிலே இருந்து அவர் அந்த கந்தர் அனுபூதி என்பதை பாடுகின்றார். அருணகிரிநாதர் பாடிய அனைத்து பதிகங்களிலும் திருப்புகழ், மேல்வகுப்பு, திருவிருத்தம், அனுபூதி, கந்தர் அலங்காரத்திலே மிகவும் சிறந்த உயர்ந்த ஆத்மீக உண்மை கருத்துக்கள் இந்த கந்தர் அனுபூதியின் 4 வரிகளிலே 60 பாடல்களிலே அமைந்திருக்கிறதை நாங்கள் ஆழமாக சிந்திக்கிற பொழுது அனுபவித்து மகிழலாம். அதனாலே இந்த கிளிக்கோபுரத்துக்கு முன்னாலே அந்த அனுபூதி பாடப்படுகிறது. அதே நேரம் கிளி என்பது உங்களுக்கு தெரியும், என்ன செய்யும்? சொன்னதை திருப்பி சொல்லும். முருகன் அவருடைய உள்ளத்திலே இருந்து சொன்னதை அருணகிரிநாதர் திருப்பி சொன்னதாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். முருகன் என்ன அவருடைய உள்ளத்திலிருந்து கிளியில் உருவில் இருந்த அருணகிரிநாதருக்கு சொல்லி கொடுத்தாரோ அதையே அருணகிரிநாதர் கிளி உருவத்திலிருந்து திருப்பி சொல்கிறார். அது கிளியினுடைய இயல்பு. ஒரு கிளியை வளர்க்கின்ற பொழுது நாங்கள் என்னத்தை சொல்கிறோமோ அதையே அது திருப்பி சொல்லும். அதனாலே அந்த கிளி உருவம் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் அங்கே காண முடிகிறது. எங்களுடைய உள்ளத்திலும் முருகன் இருந்து சொல்லுகிற பொழுது நாங்களும் அப்படித்தான். இதையே அவர் ஒரு கந்தர் அனுபூதி வாயிலாக சொல்லுகின்றார். நாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் என்று ஒரு அழகான கந்தர் அனுபூதி சொல்லப்படுகிறது. நான் சொல்லிய பாடல்கள், கற்ற கல்விகள் எல்லாவற்றையும் தனக்கே அர்ப்பணிக்குமாறு முருகன் தனக்கு தந்ததாக அருணகிரிநாதர் இந்த நான் சொன்ன அந்த கிளி கோபுரத்துக்கு ஒப்பாக அந்த கந்தர் அனுபூதியை சொல்லுகின்றார். எங்களுக்கும் அப்படித்தான். நாங்கள் படித்த கல்வி எல்லாமே நாங்கள் இறைபணிக்கும் இறை சிந்தனைக்கும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்குமாக அமைத்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கே அது அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அத்தகைய ஆத்மீக கல்வியே ஊட்டப்பட வேண்டும் என்பதை இந்த அருணகிரிநாதருடைய கிளிக்கோபுரம் எங்களுக்கு உணர்த்தி நிற்கிறது என்பதை கூறி வைக்கிறோம். வணக்கம். நல்லூர்ல எங்கள் ஏன் அலங்கார கந்தன் என்று அழைக்கப்படும் முருகண்ட தேவஸ்தானம் நல்லூர். அப்ப நல்லூர்ல எத்தனை கோபுரங்கள் இருக்கு? அந்த கோபுரத்தின் அந்த இது மர்மம் என்ன? அந்த கோபுரத்தின் அலங்கார கந்தன் என்று சொல்றது பொதுவாக எல்லாருடைய நினைப்பும் நல்லூர்லே பொருளாதார நிலைமையிலே மேம்பட்டு இருப்பதால் அலங்காரங்கள் செய்கிறார்கள் என்றது தவறு.
முருகன் என்றால் அழகு என்பது பொருள். அந்த அழகுக்கு பொருத்தமானதாக அலங்காரம் வருகின்றது. அதை இன்னொரு விதத்திலே சொல்ல போனால் சுந்தரம் என்றும் சொல்லலாம். சுந்தரம் என்றால் மன அழகை குறிப்பது. முருகன் எங்களுடைய இதயத்திலே கொள்கிற பொழுது எங்களுடைய மனம் அழகு வருகிறது. அழகு வருகிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தெய்வீகமாகிறது. இது முருகன் ஒவ்வொருடைய மனதிலும் குடியிருக்கின்ற பொழுது, முருகனை நாங்கள் குடியிருத்துகிற பொழுது நடப்பது என்பதுதான் இதனுடைய பொருள். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர் என்று அருள்வாய் என்று அருணகிரிநாதர் அந்தர அனுபூதியிலே சொல்லுகின்றார். உருகும் செயல் தந்து உணர். அந்த உணர்வு என்பது, உருகுதல் என்பது சுந்தரமானது. அந்த சுந்தரம்தான் அழகு. அந்த அழகிலே நாங்கள் மயங்கி ஒன்றி எங்களுடைய இதயத்திலே நாங்கள் முருகனை பதிக்கின்ற போது அவன் அலங்கார கந்தனாகின்றான். எங்களுடைய மனம் அந்த அழகை விட்டு விலகாமல் இருக்கும். நீங்கள் நல்லூரிலே வணங்குகின்ற பொழுது இதை காணலாம். எல்லோருடைய குறியும் முருகன் மேனுடைய அழகிலே லயித்து போய் வருவார்கள். அதுதான் உண்மையான பக்திக்கும் அழகு. அந்த ஒரு பக்திக்கு அமைதியாக நடக்கின்ற ஒரு நடைமுறை நல்லூரிலே கடைப்பிடிக்கப்படுகின்றது இன்று. எனவே அவன் அழகனாகிறான். அந்த அழகனுக்கு கோபுரங்கள் மேலும் அழகூட்டுகிறது. ஒற்றைப்படை இருக்க வேண்டும் என்பதற்காகவே 5 கோபுரங்கள் அங்கே காணப்படுகின்றன. 5 கோபுரங்களும் 5 விதங்களை ஞாபகப்படுத்தும். ஒன்று பஞ்சபூதங்கள் என்று சொல்லலாம், அல்லது பஞ்ச கோஷங்கள் என்று சொல்லலாம். 5 என்று வருகிற பொழுது ஓம் நம சிவாய என்ற மந்திரமும் 5 பஞ்சாட்சரம் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே இந்த 5 என்பது ஒரு தெய்வீகமான எண்ணிக்கை என்பதை குறிப்பதாலே நல்லூரிலே 5 கோபுரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நல்லூரிலே கட்டிட அமைப்பிலே ஒரு அமைப்பு, ஆறுமுக சுவாமிக்கு உடைய விமானத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தங்க கோபுரமாக அமைந்திருக்கிறது. அப்படியே சிதம்பர நடராஜர் கோயிலினுடைய விமானத்தின் பிரதிபலிப்பு அப்படியே அதில் காணப்படுகிறது. அதாவது எப்படி சிதம்பர நடராஜர் தெற்கு பக்கம் பார்த்து நடமாடுகிறாரோ அதே போல ஆறுமுகனும் மயில் மீது அமர்ந்து தெற்கு பக்கம் பார்க்கின்றான். தெற்கு பக்கம் நாங்கள் அநேகமாக சொல்லுவோம் யமனுடைய திசை என்று சொல்லுகின்றோம். இந்த யம பயத்தை போக்குகின்றவன் ஆறுமுகன். நீங்கள் எப்பவும் நல்லூரிலே பார்த்தால் ஆறுமுக சுவாமிக்கு நேராக இருந்து தியானம் செய்பவர்கள், பிரார்த்தனை செய்பவர்கள், அமைதியாக இருப்பவர்கள் அதிகம். அது பிரார்த்தனைக்குரிய இடமாகவே ஆகிவிட்டது. அவ்வளவு தூரத்துக்கு தெற்கு பக்கம் பார்க்கின்ற பொழுது அந்த சிதம்பரத்தின் அமைப்பிலே இருக்கின்ற அந்த முருகன் சிவனாகவே ஆகின்றான். சிவனாகவே எடுத்துக்கொள்ளலாம். அந்த சிவனுக்கு பஞ்சாட்சரன் என்று பெயர். அந்த பஞ்ச கோபுரங்களை கொண்டதாக நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இப்பவும் கூட மூலஸ்தானத்திலே பார்த்தால் நீங்கள் கந்தசஷ்டி என்று செல்லுகின்ற பொழுது அங்கிருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்து வருவார்கள். வசந்த மண்டபத்துக்கு முன்னால் வைத்து சிவபூசை செய்வார்கள். முருகனே அந்த சிவபூசையை செய்வதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த சிவலிங்கத்தின் அடிப்பாகம், அதாவது பீடம் தங்கத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். அதனுடைய தலை லிங்கம் என்று கூறப்படுகின்ற கிரண்ய கற்பம் என்று கூறப்படுகின்ற அந்த தலை கண்ணாடியினாலே நடுவிலே முருகனுடைய உருவம் தங்கத்தால் பதிக்கப்பட்டிருக்கும். வெகு கிட்டத்தில் இருந்து பார்த்தால் அதை உங்களுக்கு காணலாம். அவர்கள் எடுத்து வருகின்ற பொழுதும் கொண்டு போய் அதை மீண்டும் மூலஸ்தானத்திலே வைக்கிற போதும் கந்த சஷ்டி காலையிலே நீங்கள் இதை அவதானிக்கலாம்.
ஆகவே அது சிவனுடைய மகன் சிவசேஸ்திரம் என்பதை பிரதிபலிப்பதாலேயும் பஞ்சகோபுரங்களை நாங்கள் பஞ்சகோபுரங்களின் அர்த்தமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே சிவ வழிபாட்டின் மிக முக்கியமான இடமாக நல்லூர் அமைந்திருக்கிறது என்பதை இட்டு நாங்கள் பெருமைப்படலாம். ஏனென்றால் சிதம்பரமே எங்கள் கண் முன்னால் ஆறுமுகசாமி வடிவிலே அங்கே சிவன் நடமாடுகின்றான், இங்கே ஆறுமுகசாமி எங்களுக்கு காட்சி தருகிறார் என்பதை காட்டுவதற்காக அங்கே பஞ்ச கோபுரங்கள் காணப்படுகின்றன. இது நல்லூரினுடைய ஒரு தனிச்சிறப்பாக காணப்படுகிறது. வணக்கம் ஐயா. இந்த தினமும் முருகப்பெருமான் வீதி உலா வருவார்ல, திருவிழா உற்சவ காலங்களில் வீதி உலா வரைக்குள்ள, அந்த வீதி உலா வரைக்குள்ள வந்து அவரில் எதுவும் மாற்றங்கள் எதுவும் இருக்கிறது? அவருடைய அலங்காரத்தில் நிச்சயம் மாற்றம் இருக்கும். கேட்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறத்தில் வர்றதை நீங்கள் அவதானிச்சிருக்கலாம். அதே நேரம் முதல் 10 நாளிலும் பெரிய அளவில் எந்த மாற்றமும் இருக்காது. 10ஆம் திருவிழாவில் இருந்து அந்த மாற்றம் பெறும். இரண்டு கேட்டால் முதல் வந்து உங்களுக்கு ஒரு ஆத்மீய ரீதியாக நாங்கள் சிந்திக்கிற பொழுது சாதாரண முருகனை நாங்கள் கண்டு எங்களோட மனதை ஒருமுகப்படுத்தினோம்னா மஞ்சம் என்ற என்ன அர்த்தம்? பொதுவாக சொல்லுவார்கள் மஞ்சம் என்றால் துயிலுவதற்கு இடம் துயிலும் என்று சொல்லுவார்கள். 10ஆம் நாள் மஞ்சம் என்று சொல்லுவார். மஞ்சம் வந்து பொதுவாக சொல்லுவார்கள் துயிலுவதற்குரிய இடம். ஆத்மீய ரீதியாக துயிலுவதற்குரிய இடம், அதாவது நித்திர கொள்வதற்கு இடம் ஆனது என்று சொல்லிக்கொள்ள எங்கள் இதயத்தில் இறைவன் தூங்கிக் கொண்டிருக்கிற இதயத்தில் உள்ளும் இறைவன் இருக்கிறார். அவன் எங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்பதனுடைய அர்த்தம்தான் இந்த மஞ்சம். முருகன் அந்த அழகு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. சுந்தரம் என்றால் அழகு. மஞ்சத்தில் அழகான முத்துக்குமாரசாமி வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தூங்கி இருக்கிற மாயையான இந்த உலகத்தில் அதுக்குள்ளும் முருகன் தான் இருக்கிறார். அருணகிரியார் சொல்லுவார், உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனி. இதுவும் இல்லை அதுகுமானான் இதுகுமானான் என்று இல்லானே உள்ளானே அன்பருக்கண்ணே அன்பனே யாவையுமா மல்லையுமா என்று சூராணத்தில் சொல்வது போல அருணகிரியார் அதை அந்த கந்தரனுகுதின்ற இறுதி பாடலில் முடிக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட மஞ்சம் ஒன்று தூங்குவதற்கிடமானது, மற்றது தூங்குவதற்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு இடமானது மஞ்சம். அது எங்கள் நெஞ்சங்கள் எல்லாம் மஞ்சமாக வேண்டும். முருகன் வசிக்கின்ற ஆறுதல் எடுக்கின்ற இடமாக வேண்டும் என்பதற்காக 10ஆம் நாள் மஞ்சம் வருகிறது. அதுக்கு முன்னர் சாதாரண முருகனை தரிசிக்கிறோம். அதன் பின்னர் நாங்கள் முருகனை 3 பேராக நாங்கள் பார்க்கிறோம். வள்ளி தெய்வானை தனித்தனியாக வருகின்ற மாற்றம் அங்கே நிகழ்கின்றது. எனவே அந்த வீதி வலம் வருகின்ற பொழுது நீங்கள் நல்லூரில் மட்டும் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு அலங்காரங்களையும் நுணுக்கமாக நாங்கள் ஆராய்கிற பொழுது அதனுடைய பொருள் ஆத்மீக உயர்வு, தெய்வீகத்தன்மை, மிகவும் உயர்ந்த தன்மையை எங்களுக்கு தரும் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். புரிந்து கொள்ளும் பக்குவம் எங்களுக்கு வர வேண்டும். அது புரிந்து கொள்ளும் பக்குவம் நாங்கள் அருணகிரியாருடைய கந்தர் அனுபூதியை படிக்கின்ற பொழுது எங்களுக்கு அது கிடைக்கும். பொருள் விளங்கி அதை நாங்கள் படிக்கின்ற பொழுது ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு அனுபூதி படிக்க முடியாது, அவ்வளவுக்கு என்னுடைய அறிவு இல்லை, ஆழ்ந்த நுணுக்கமான அறிவில்லை என்று நாங்கள் நினைக்க தேவையில்லை. ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை சுவாமி வெளிவீதி வலம் வரும்போதும் சரி, உள்வீதி வலம் வரும்போது இடைவிடாது
அதனுடைய ஆறுதலாக ஓம் சரவண பவாய, ஓம் சரவண பவாய என்று சொல்லி எங்களோட உடம்பெல்லாம் அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்விலே வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் சொல்லுகிற பொழுது இந்த பொருளெல்லாம் தந்த பாட்டில் விளங்கி கொண்டு வரும். அந்த ஒரு அனுபவத்தை வைத்து கொண்டு தான் நான் இவ்வளவு தூரம் நான் சொல்லக்கூடிய வல்லமையை தகுதியை முருகன் தருகிறான் என்பதையும் நான் உங்கள் முன் ஒத்துக்கொள்ள விரும்புகிறேன். முதலே குறிப்பிட்டது போல நாமோதிய கல்வியும் செம்மறையும் ராமேவர முருகன் வந்ததனால் நான் இதை உங்களுக்கு முன்னால் சொல்லுகின்றேன். யார்கிட்ட சொல்லு? சுவாமிகிட்ட சொல்லு. முடிக்கணும். இதை கேட்கின்ற அன்பர்கள் அனைவரும் இதன் பிரதிபலிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒவ்வொருவரும் முருகனுடைய அந்த ஓம் சரவண பவாய என்ற நாமத்தை முருகன் பலம் வரும் போதும் சரி உச்சரித்து வந்தால், உங்களுடைய சாதாரண நாட்களிலும் மகோற்சவம் முடிந்த பின்னும் அந்த நாமம் உங்களுடைய வாயிலே நெஞ்சிலே இருந்து வந்து கொண்டிருக்கும். அதற்கான பயிற்சியை உடனே ஆரம்பியுங்கள், முயற்சியை உடனே ஆரம்பியுங்கள். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவ பொறுவடிவேலும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குரு வடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குடி கொண்டனவே என்று அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்திலே பாடுகின்றார். இந்த முருகனுடைய வடிவம் தானாகவே வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லித்தரும். அதாவது குரு வடிவாய் வந்த உள்ளம் குளிர குடிகொண்டனவே என்பதை அருணகிரிநாதர் சொல்லுகின்றார். எனவே உங்களுக்கு இதை அவதானிக்கின்ற சக்தி, நல்லூர் கந்தனுடைய அலங்காரங்களை அவதானித்து அதனுடைய ஆத்ம தத்துவங்களை விளங்குகின்ற சக்தி உங்களுக்கு வேண்டுமாயிருந்தால், உங்கள் ஒவ்வொருத்தரிலும் அந்த சக்தி உண்டு. அதை நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும் என்றால் ஓம் சரவண பவா என்ற சடாட்சர மந்திரத்தை இடைவிடாது ஜபித்து வாருங்கள். அதென்றால் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நாதமாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்ளுகிறேன், சொல்லிக்கொள்ளுகிறேன். வணக்கம். எங்களுடைய இந்த ஒரு தருணத்தில் ஐயா எங்களுடைய இந்த ஒரு நிகழ்ச்சியுடன் எங்களுடன் சேர்ந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். வணக்கம். நன்றி.